الحمد لله الذي ملأ الأكوان وأشهد أن لا إله إلا الله شهادة قاطعة البرهان وأشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا محمدا عبده ورسوله المختار من عدنان صلى الله وسلم على سيدنا محمد وعلى آله وأصحابه ذوي الشجعان أما بعد فقد قال الله تعالى في كتابه العزيز وفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وكذلك جعلناكم أمة وسطا لتكونوا شهداء على الناس ويكون الرسول عليكم شهيدا آمنت بالله صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والحمد لله رب العالمين وقال نبينا محمد صلى الله عليه وسلم حرمت الجنة على الأنبياء حتى أدخلها وحرمت على الأمم حتى تدخل أمتي أو كما قال عليه الصلاة والسلام அளவற்ற அருளாளனும் நிகரில்லா அன்பாளனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமம் கொண்டு பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறோம். சர்வ புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல ஹக் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு என்றென்று முரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் எங்கள் தலைவர் எம் உயிரிலும் மேலான கண்மணியாம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அஹ்லுல் பைத்துகள் அவர்களுடைய அஸ்ஹாபுகள் அவர்களுக்கு பின்னால் வாழ்ந்த தாபிஈன்கள் தபஉ தாபிஈன்கள் இமாம்கள் நாதாக்கள் வலிமார்கள் ஷேகுமார்கள் அத்தனை இவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் கியாமத்துடைய நாள் வரும் வரைக்கும் உண்டாகட்டும். அல்லாஹ்வுடைய கட்டளை மேலன மதித்து அல்லாஹ்வுடைய மாளிகையிலே கடமையான ஜும்மாவுக்காக சமூகம் தந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை உள்ளால் உள்ளபடி தக்வா செய்து வாழுமாறும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எவைகளை எல்லாம் எடுத்து நடக்குமாறு ஏவி உள்ளார்களோ அவைகளை மௌத்து வரை எடுத்து நடக்கும்படியும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எந்தெந்த கருமங்களை வாழ்விலே தவறுந்து நடவுங்கள் என்று எச்சரித்துள்ளார்களோ அந்த விடயங்களையும் மௌத்து வரை தவறுந்து நடந்து கொள்ளும்படியும் அற்ப அடியானாக எனக்கு முதலாவதாகவும் என்னை சேர்ந்தோர்களுக்கும் அப்பால் மூமின்களான உங்களுக்கும் வஸியத் என்னும் அன்பு கட்டளை பிறப்பிக் கொண்டோம். அன்புள்ளவங்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதமாகிய ரபீஉல் அவ்வல் மாதத்தை நாங்கள் தாண்டி வந்திருக்கிறோம். இப்பொழுது ரபீஉல் ஆகிர் மாதத்திலே இப்பொழுது நாம் வீட்டிருக்கிறோம். முதல் வசந்தம் என்று வர்ணிக்கு பெற்ற அந்த மாதத்தை தாண்டி இறுதி வசந்தம் என்று வர்ணிக்கப்படுகின்ற ஒரு கால பகுதியிலே இப்பொழுது நாம் இருக்கிறோம். மூமின்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, காலங்கள் சுருக்கமாக இருக்கின்ற காரணத்தினால் நேரடியாக நம்முடைய தலையங்கத்துக்கு வந்து விடுவோம். நபிமார்களுடைய பாடங்களிலே நாம் கலீலுல்லாஹ் என்று வர்ணிக்கப்படுகின்ற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வம்சத்திலே தோன்றியவர்கள் தான் எங்கள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மகனான இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துடைய பரம்பரையிலே
பனு கினானா என்கிற கோத்திரத்தை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். அந்த பனு கினானா கோத்திரத்தால் இருந்து அல்லாஹ் குறைஷி என்கிற ஒரு கூட்டத்தை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். அந்த குறைஷி கூட்டத்தில் இருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பனு ஹாஷிம் என்கிற ஒரு கூட்டத்தை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். அப்படி அந்த பனு ஹாஷிம் கோத்திரத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவன் தான் நான் என்று எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். இன்னொரு ஹதீஸிலே பனு அதாவது அப்து மனாஃபுடைய குடும்பத்தில் இருந்து தன்னுடைய வம்சம் வருகிறது என்ற கருத்தையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ரிவாயத்தில் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். அந்த ரிவாயத்துடைய சுருக்கம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வம்சத்திலே தான் எங்கள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்துரித்திருக்கிறார்கள். வ அன கைருக்கும் நஸபன், நான் இருக்கிறேன் அல்லவா வம்சத்திலே சிறந்தவன். என்னுடைய வம்சத்தை போல, எனக்கு கிடைத்த பரம்பரையை போல உலகத்தில் யாருக்கும் கிடைக்கவில்லையே. நான் அல்லாஹ்வுடைய கலீலுடைய பரம்பரையிலே இருக்கிறேன். வ கைருக்கும் அபன், எனக்கு கிடைத்த தாய் தகப்பர் போல, எனக்கு கிடைத்த பெற்றோர்கள் போல உலகத்தில் யாருக்கும் கிடைக்கவில்லை. ஏனென்றால் சிறந்த ஒரு பெற்றோருக்கு நான் பிள்ளையாக பிறந்திருக்கிறேன் என்று எங்கள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். மூமின்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கலீலுல்லாஹ் என்கிற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பரம்பரையிலே தோன்றியவர் ஹபீபுல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கலீலுல்லாஹ் என்கிற இப்ராஹிம் அபிக்கும் ஹபீபுல்லாஹ் என்கிற எங்க ரசூலுல்லாஹ்வுக்கும் இடையிலே உள்ள வித்தியாசம் என்ன என்பதுதான் இன்றைய குத்துபாவுடைய கருவாகும். கலீலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய நண்பன், ஹபீபுல்லாஹ் அல்லாஹ்வுடைய நண்பன், அர்த்தம் ஒன்றுதான். சீதவிகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆனால் ஹபீபுல்லாஹ்வுக்கும் கலீலுல்லாஹ்வுக்கும் அதிலே உள்ள வித்தியாசத்துடைய செயல்பாடுதான் மனித சிந்தனைக்கு எட்டிக்கொள்ள முடியாத அளவுக்கு அதனுடைய செயல்பாடுகள் இருக்கின்றன. முதலாவது, கலீலுல்லாஹ் என்று வர்ணிக்கப்படுகின்ற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய நண்பன் என்ற பட்டம் பெற்றார்கள் அல்லவா? அந்த அல்லாஹ்வுடைய நண்பன் என்று பட்டம் பெற்ற அந்த கலீலுல்லாஹ், அந்த வார்த்தைக்கு அர்த்தம் ஜலீலான அல்லாஹ் எதை ஏவுவானோ, ஜலீலான அல்லாஹ் எதை ஏற்படுத்துவானோ அதை அடியானாகிய கலீல் செய்வான். இதுதான் ஜலீலுக்கும் கலீலுக்கும் இடையில் உள்ள ஒரு தொடர்பாகும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாபிலான் என்கிற பெபிலோனா தேசத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்ராஹிம் என்றாலே அபு ரஹீம் என்பதுதான் வார்த்தை. அபு ரஹீம் என்றால் இரக்கமுள்ள வாப்பா, இரக்கமுள்ள தந்தை, பாசமுள்ள தந்தை, பாசத்தின் உச்சக்கட்டத்தில் வாழ்ந்தவர் தான் அபு ரஹீம் என்று வர்ணிக்கப்படுகின்ற இப்ராஹிம். இப்ராஹிம் என்பது ஒரு ஹிப்ரு மொழி. அதை அரபியிலே மொழிபெயர்த்தால் அபுன் ரஹீமுன் என்பதுதான் வார்த்தையாகும். சீதவிகள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த பாசத்துக்கு கட்டுப்பட்ட அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் படைத்தவனுக்கு முன்னால் பாசம் தமக்கு தெரியவில்லை. படைத்த ரப்புக்கு முன்னால் பிள்ளையுடைய பாசம் அவருக்கு துச்சமாக கருதியது. கிடைக்கப்பட்ட அந்த பாலகனையும் தன்னுடைய அருமை மனைவி ஹாஜர் அம்மையாரையும் அல்லாஹ்வுடைய ஏவல், என்னுடைய வீட்டின் பக்கம் கொண்டு வந்து விட்டு விடுங்கள் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளையை அங்கே கலீல் நிறைவேற்றுகிறார். அந்த பாலைவனத்தை கடந்து வந்து அந்த வறண்ட பூமியிலே பச்சிளம் குழந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் தன்னுடைய அருமை மனைவி ஹாஜர் அம்மையாரையும் அந்த பாலைவனத்து பூமியிலே கல்லு மலைகள் சூழால் உள்ள நீர்நிலைகள் இல்லாத ஒரு வறண்ட பூமி, மனித குடியேற்றத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு தலம் தான் அந்த தலம். அப்படிப்பட்ட வறண்ட பூமியிலே தன்னுடைய குடும்பத்தை விட்டு செல்கிறார். ஆனாலும் அல்லாஹ்வுடைய கட்டளை அல்லவா, ஜலீல் சொல்லுகிறான் அல்லவா, அதனாலதான் கலீல் அதை செய்கிறார். சீதவிகளை, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, விட்டுட்டு செல்லும் சமயத்திலே கல்பு பொறுக்கவில்லை, தன்னுடைய மனது பொறுக்கவில்லை. தன்னை அறியாமலேயே ஒரு வார்த்தையை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். ரப்பனா, எங்களை படைச்ச நாயனே, இன்னி அஸ்கன்து மின் துர்ரியதி பிவாதின் கைரி தி ஸர்இன் இந்த பைத்திக்கல் முஹர்ரம்.
யா அல்லாஹ், சங்கை பொருந்திய சிறப்பான உன்ட வீட்டுக்கு பக்கமாக என் குடும்பத்தை விட்டுட்டு போற ரப்பு, மனுஷ நடமாட்டம் இல்லாத பூமி ரப்பு. அதனால ரப்பனா, எங்களை படைச்சவன, லியுகீமுஸ் ஸலாத்த ஃபஜ்அல் அஃஇதத்தம் மினன் நாஸ், என் பிள்ளைய பார்த்து என் மனுஷிய பார்த்து இல்லாம உன்ட வீடு இருக்கிறது அல்லவா, உன் ஆலயம் இருக்கிறது அல்லவா, இந்த ஆலயத்தை கண்ணியப்படுத்தணுமே என்பதற்காக ஒரு மனித கூட்டத்தை இந்த இடத்துல உருவாக்குனாயனே, இந்த இடத்துல ஒரு மனித குடும்பத்தை, ஒரு கூட்டத்தை வாழவை நாயனே. தகுவி இலைஹிம், அவர்களெல்லாம் என்ன செய்வார்கள், என்ற குடும்பத்தின் பக்கம் மீண்டு வருவார்கள். அவர்கள் என்ற குடும்பத்தின் பக்கம் பாசம் காட்டுவார்கள், இந்த ஊரை பராமரிப்பார்கள், மக்களுக்கு நல்ல சேவைகளை செய்வார்களே. அப்படிப்பட்ட ஒரு மனித குடியேற்றத்தை இந்த இடத்துல ஏற்படுத்தினாயனே. வர்சுகுஹும் மினஸ் ஸமராத்தி லஅல்லஹும் யஷ்குரூன். யா ரப்பி யா அல்லாஹ், அது மாத்திரமல்ல, அப்படி குடியேற்றக்கூடிய அந்த வர்க்கத்துக்கு, அந்த மனித குலத்துக்கு எல்லா செல்வங்களையும், எல்லா பொக்கிஷங்களையும், கனி வஸ்துகளிலிருந்து, அன்ன ஆகாரங்கள் இருந்து, எல்லா தௌலத்துகளையும் நீ அள்ளி கொடுத்துடு நாயனே என்று தன்னுடைய குழந்தையையும் தன்னுடைய மனைவியையும் விட்டுட்டு செல்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வார்த்தையை மந்திர வார்த்தையாக தன்னுடைய கலீலில் இருந்து கபூல் செய்து கொண்டான். கியாமத்து வெடிக்கிற வரைக்கும் அந்த மண் பரிசுத்தமான தலமாகவும், அது வறண்ட பூமியாக இருந்தாலும் அந்த தலத்திலே இன்னும் நீர்நிலைகள் உருவாகக்கூடிய ஜம்சமை அல்லாஹ் உலகத்துக்கு அற்புதமாக வெளிப்படுத்தி அந்த தலத்தை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வுடைய ஆலயம் பைத்துல்லாஹ் இருக்கிறது. தன்னுடைய மகன் இஸ்மாயிலுக்கு நாவு வறண்டுகிறது. தான் செய்வதறியாது அறிந்த அந்த பிள்ளை பெற்ற அந்த தாய் தன்னுடைய மகனுக்காக என்ன செய்கிறாள், புள்ள படுற அவஸ்தையை பார்த்து பொறுக்க முடியாமல் பக்கத்தில் இருக்கின்ற சஃபா மலையில் ஏறுகிறார். மீண்டும் மர்வா மலையை நோக்கி ஓடுகிறாள். சாதாரணமான சஃபா மலையும் மர்வா மலையும் கல்லு மலைகளாகத்தான் அந்த நேரத்தில் இருந்தன. எப்பொழுது ஹாஜர் அம்மையாருடைய கால்பாதம் அந்த மலை மீது பட்டதோ, அந்த மலைக்கு வாசம் வந்து விட்டது, அந்த மலைக்கு பெருமதி வந்து விட்டது. அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே இன்ன ஸஃபா வல் மர்வா மின் ஷஆயிரில்லாஹ், ஸஃபா மலையும் மர்வா மலையும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சியுடைய தலங்கள். ஹஜ் உம்ரா என்ற பெயரிலே நீங்கள் இஹ்ராம் கட்டி விட்டால் ஸஃபாவுக்கு மர்வாவுக்கு இடையிலே நீங்கள் தொங்கோட்டு ஓடுவது உங்கள் மீது அல்லாஹ் ஃபர்ல் கடமையாக்கி வைத்திருக்கிறான். ஹஜ்ஜுடைய பாடத்தில் ஃபர்லு வாஜிபு என்று இரண்டு பிரிவுகள் இருக்கிறது. ஃபர்லு என்றால் அது விடுபட்டால் ஹஜ் செல்லுபடியாகாது. வாஜிபு விடுபட்டால் அதற்கு பகரமாக ஏதாவது ஒன்றை நிறைவேற்றிக் கொள்ள முடியும். ஆனால் ஃபர்லு கட்டாயம் செய்யணும். அது விடுபட்டால் உங்க ஹஜ் போச்சு, உங்க உம்ரா போச்சு என்ற அளவுக்கு அல்லாஹ் அதனுடைய மகத்துவத்தை வெளிப்படுத்தி இருக்கிறான். இத்தனைக்கும் சாதாரண ரெண்டு மலைகள் தான், அந்த இரண்டு மலைகள் தான். ஏன் அந்த மலைக்கு வாசம் வந்தது? ஏன் அந்த மலைக்கு பிரயோசனம் வந்தது? ஏன் அந்த மலைக்கு கண்ணியம் வந்தது? ஒரு மனைவி தன்னுடைய மகனுக்காக அவள் செய்த சேவையை அல்லாஹ் பொருந்தி கொண்டான் அல்லவா? எனவேதான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கலீல் என்றால் அல்லாஹ்வுடைய நண்பன் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பட்டத்தின் பெயர் என்ன தெரியுமா? அல்லாஹ் எதை செய்வானோ, அல்லாஹ் எதை உத்தரவு பிறப்பிப்பானோ அதை இந்த அடியான் செய்வார். அதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கொடுத்த அல்லாஹ்வுடைய நண்பன் என்ற சொல்லுக்கு அர்த்தமாகும். அடுத்தது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய ஹபீபுல்லாஹ் என்றாலும் அல்லாஹ்வுடைய நண்பன். ஆனால் இதுல உள்ள அர்த்தம் என்ன தெரியுமா? ஹபீபுடைய உள்ளத்திலே என்ன எண்ணங்கள் பிரதிபலிக்குமோ, ஆசைகள் அவாக்கள் உருவாகுமோ, அதை ரப்பு நிறைவேற்றி கொடுப்பான். இதுதான் கண்மணி நாயகத்துக்கு அல்லாஹ் கொடுத்த அற்புத வார்த்தையாகும். சீரவிகளை விளங்குதா? அங்க அல்லாஹ் சொல்லுவதை அடியான் செய்கிறார். இங்க அடியானுடைய உள்ளத்தில் என்ன எண்ணம் பிரதிபலிக்குமோ அதை அல்லாஹ் செய்வான். இதுதான் அல்லாஹ்வுடைய ஹபீபுக்கு அல்லாஹ் கொடுத்த அர்த்தமாகும். சீரவிகள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் நமக்கு சொல்லி தருகிறான். எப்படி? லா தகூலு ராஇனா, நீங்க அல்லாஹ்வுடைய நபியை பார்த்து, அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து ராஇனா என்று சொல்லக்கூடாது. வகூல் உந்துர்னா என்று சொல்லுங்கோ என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி தருகிறான்.
அல்லாஹ்வுடைய நபியை, அல்லாஹ்வுடைய ஹபீபை நாம் அழைக்கும் பொழுது கூட லா தர்ஃபஉ அஸ்வாத்தக்கும் ஃபௌக ஸௌத்தின் நபி, அல்லாஹ்வுடைய நபிக்கு முன்னால் உங்களோட சத்தம் உயர்ந்து விடக்கூடாது. அப்படி உயர்ந்து விட்டால் உங்களோட அமலெல்லாம் பாத்திலாகி விடும். நீங்க செஞ்ச அமலெல்லாம் அல்லாஹ்வுடைய நபிக்கு முன்னால் உங்க சத்தம் உயர்ந்து விடுமாக இருந்தால் அந்த அமல்கள் அப்படியே பாத்திலாகி விடும். அந்த அளவுக்கு அல்லாஹ் தன்னுடைய ஹபீபை கண்ணியப்படுத்தினான். ராய் நாடு சொல்லாதீங்க, உந்துரு நாடு சொல்லுங்க என்று அல்லாஹ் ஏன் சொன்னான் தெரியுமா? ராயினா என்று சொல்லும் பொழுது, ரஆ என்ற வார்த்தை சொல்லும் பொழுது அதுல வருகின்ற ஒரு இஸ்மு ஃபாயில் தான் ராயின். இல்லையா? படிக்கிற ஓதுற பிள்ளைகளுக்கு தெரியும். ரா என்று சொன்னா பார்ப்பவரே, எங்களை பார்க்கிறவரே என்று அர்த்தம். ராவு அலிஃபு ஹம்சு வைத்து சொன்னால் பார்ப்பவர் என்பது அர்த்தம். ராவு அலிஃபு ஐன் வைத்து சொன்னால் ராயின் என்று சொன்னால் ஆடு மேய்க்கிறவன் என்று அர்த்தம். ஆடு மேய்க்கிறவனுக்கு தான் சொல்ற ராயின் என்று சொல்லுவாங்க. ராவு அலிஃபு ஐன். அப்ப சஹாபாக்கள் கண்மணி நாயகத்தை பார்த்து சொல்லுவாங்க, ராயினா யா ரசூலல்லாஹ், எங்க முகத்தையும் பாருங்களே. எங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்க சூழால் உள்ள சஹாபாக்களை பார்த்து பார்த்து வார்த்தைகள் பிரயோகிக்கும் பொழுது பின்னால் உள்ள சஹாபாக்களுக்கு ஆத்திரம். கிட்ட உள்ளவங்க கண்மணி நாயகத்துடைய பார்வையை வாங்கிக் கொள்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்வையும் தனக்கு மந்திரம், தனக்கு ஆபியத்து, தனக்கு அது ஆரோக்கியம் என்று கருதியவர்கள் சஹாபாக்கள். அதனால அந்த சஹாபாக்கள் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எங்க முகத்தையும் பாருங்களே, பின்னால இருக்கிற எங்களையும் கொஞ்சம் தூக்கி பாருங்களே அப்படின்னு சொன்னாங்க. இந்த கூட்டத்துக்குள்ள இருந்து கொண்டு சில முனாபிக்குகள், வேஷதாரிகள், உள்ளத்துல ஒன்று உதட்டுல ஒன்று சொல்றமே, அவனோட என்ன செய்யற தெரியுமா? கூட்டத்துக்குள்ள சேர்ந்து அவனோடும் ராயினாடு சொல்லி என்ன செய்வாங்க? ஐன் வைத்து சொல்லுவார்கள். ராயினாடு சொன்னா எங்கட ஆடு மேய்க்கிறவனே, ஆடு மேய்க்கிறவனே என்பது அர்த்தம். அல்லாஹ்வுடைய ஹபீபுக்கு அந்த வார்த்தை உபயோகிக்கப்படுவதை அல்லாஹ் விரும்பவில்லை. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக வஹி இறங்கியது. வலா தகூலு ராயினா வகூலு உந்துர்னா, இந்த இளைந்து நீங்க யாரும் ராயினாடு சொல்லக்கூடாது. ஏன்? கூட்டத்துக்குள்ள இருந்து கொண்டு சில வேஷதாரிகள் ஐன் வைத்து சொல்லுகிறான், ஆடு மேய்க்கிறவன் என்று சொல்கிறான். அப்படி சொல்ல வேண்டாம், உந்துர் நாடு சொல்லுங்க. நல்லற நல்லற என்கிற வார்த்தையில உள்ள ஒரு அம்ரான ஒரு சொல்லுதான் உந்துர்னா, எங்களை பாருங்க யா ரசூலல்லாஹ் என்கிற ஒரு வார்த்தை. இப்ப இந்த வார்த்தையில யாரும் வேற வார்த்தையை கொண்டு போக்க முடியாது அல்லவா? அல்லாஹ்வுடைய ஹபீபை அல்லாஹ் எப்படி கண்ணியப்படுத்தினான். சீதவிகள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாத்துடைய முதல் கிபிலா என்பது எது? புனிதமான பைத்துல்லா தான். பைத்துல்லா தான் முதல் கிபிலா. ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் காலத்தில் இருந்து நபியுனா இஸ்மாயில் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாமுடைய காலம் வரும் வரைக்கும் வாழ்ந்த நபிமார்கள் எல்லோரும் புனிதமான கஅபாவை நோக்கிதான் தொழுதார்கள். இஸ்மாயில் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாமுடைய காலத்தில் தான் பைத்துல் முகத்தஸ் கிபிலாவாக ஆக்கப்பட்டது. கஅபாவில் இருந்து மீட்டெடுக்கப்பட்டு பைத்துல் முகத்தஸை என்ன செய்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்திலே அல்லாஹ் அவர்களுக்கு கிபிலாவாக ஆக்கி கொடுத்தான். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் காலத்தில் இருந்து பின்னால வந்த எல்லா நபிமார்களும் தன்னுடைய தொழுகைக்கு கிபிலாவாக வைத்து தொழுதது பைத்துல் முகத்தஸ் என்கிற மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கித்தான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தொழுகை கடமையாக்கப்பட்டு ஏறத்தாழ கண்மணி நாயகம் 2.5 வருஷ காலங்கள் அந்த பைத்துல் முகத்தஸை நோக்கித்தான் எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதிருக்கிறார்கள். சீதவிகள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்ப எங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய உள்ளத்தில ஆசை மீண்டும் புனிதமான கஅபா கிபிலாவாக வந்தால் நல்லமே. ஏனென்றால் அது அல்லாஹ்வுடைய கலீலான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய கிபிலா அல்லவா? தனக்கு முன்னால வாழ்ந்த நபிமார்களுடைய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு முன்னால வாழ்ந்த நபிமார்களுடைய கிபிலா அல்லவா? அதுவித ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தில் இருந்து இப்ராஹிம் நபி வரைக்கும் உள்ள காலப்பகுதி எல்லாம் புனிதமான கஅபாவை நோக்கிதான் தொழுதார்கள். எனவே முதல் கிபிலா புனிதமான கஅபா வந்தால் நல்லமே என்பது கண்மணி நாயகத்துடைய ஆசை அவா. ஆனாலும் வாய்விட்டு அதை கேட்க முடியாது. ஏன்? மிஹராஜுடைய பயணத்தின் பொழுது எங்க கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டாங்க, தொழுகையை நம் மீது கடமையாக்கப்பட்டாச்சு, இப்ப நாங்க அதை தொழணும், அப்படி தொழுவதா இருந்தா எந்த திசையை நோக்கி நான் தொழணும் என்று கேட்கப்பட்டது.
உடனே அல்லாஹ் அறிவித்து கொடுத்தான், இஸ்தக்பில் கிப்லத்தல் அம்பியா. நபிமார்கள் எந்த திசையை நோக்கி தொழுதாங்களோ அந்த திசையை நோக்கித்தான் நீங்க தொழணும் என்றுதான் அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். அதனால வாய்விட்டு கேட்க முடியாது அல்லவா, உள்ளத்திலே உள்ளத்திலே ஒரு எண்ணம். என்னவெண்ணம்? புனிதமான கஅபத்துல்லாஹ் வந்தால் நல்லமே, கிப்லாவாக வந்தால் நல்லமே. அந்த எண்ணம் சுப்ஹானல்லாஹ் எப்படி வெளிப்படுத்தப்பட்டது? முஸல்லாவுக்காக, தொழுகைக்காக, இமாமுடைய தலத்துக்கு எங்க கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து விட்டால் அண்ணாந்து வானத்தை பார்ப்பார்கள். காரணம், அல்லாஹ்வுடைய உத்தரவு வராரா, கிப்லா கஅபத்துல்லாஹ் ஆக்கப்பட்டு விட்டது என்ற செய்தி வராரா என்கிற ஏக்கம். குர்ஆன் சொல்லுகிறது, கத் நரா தகல்லுப வஜ்ஹிக ஃபிஸ் ஸமா. நபியே நாயகமே, உங்களை நாங்க பார்க்கிறோம், உங்க முகம் வானத்தின் பக்கம் வருகிறது. எதற்காக என்பதும் நமக்கு தெரியும். ஃபலனுவல்லியன்னக கிப்லத்தன் தர்லாஹா. நீங்க எதிர்பார்க்கின்ற, ஆசை வைக்கின்ற புனிதமான கஅபா கிப்லாவாக நிச்சயமாக உங்களுக்கு திருப்பி தரப்படும். ஆனால் அது எப்ப என்கிற செய்தியை தானே எங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாள் ஷஅபான் மாதம் 15ஆம் நாள், நிஸ்ஃபு ஷஅபான் என்று சொல்கிறோம். அதுதான் பராஅத்துடைய நாள். நம்மளவனுக்கு பராத்தும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. சீதவிகள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பராத் என்கிற நிஸ்ஃபு ஷஅபான் என்பது ஒரு புனிதமான ஒரு நாள். அந்த நிஸ்ஃபு ஷஅபானுடைய அந்த பகல் நேரத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு 4 நேர தொழுகையுடைய நேரம், அது அஸருடைய வேலை என்று அதிகமான உலமாக்கள், அறிஞர்கள், இமாம்கள் சொல்கின்ற கருத்து. 2 ரக்காத்துகள் தொழுகை நடாத்தி விட்டார்கள். மீண்டும் எஞ்சி இருக்கிற 2 ரக்காத்துகள் அதற்காக தயாராகிற சமயத்தில் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஃபவல்லி வஜ்ஹக ஷத்ரல் மஸ்ஜிதில் ஹராம். நீங்க எதிர்பார்க்கின்ற, ஆசை வைக்கின்ற, உங்களோட உள்ளமெல்லாம் என்றும் ஏங்கிக் கொண்டிருக்கின்ற புனிதமான கஅபா இப்பொழுது கிப்லாவாக வந்து விட்டது, உங்க முகத்தை திருப்புங்கோ என்று அல்லாஹ்வுடைய உத்தரவு வந்தது. எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஷஅபானுடைய 15ஆம் நாளிலே தான் புனிதமான கஅபாவை கிப்லாவாக முன்னோக்கி தொழுதார்கள். அது யூத நசாராக்களுக்கு சாவு மணி அடிக்கப்பட்டது. மக்ரிபுடைய நேரத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புனிதமான கஅபத்துல்லாஹ்வை நோக்கி தொழுவதை பார்த்த யூதர்கள் சொன்னார்கள், சயகூலு சுபஹாஉ மா வல்லாஹு மன் கிப்லத்திஹும் அல்லதி கானூ அலைஹா. அல்லாஹ் சொல்கிறான், மடையர்கள் சொல்லுகிறார்கள், இந்த மக்கள் எனக்கு என்ன நடந்தது, ஒரு நேரம் அங்க தொழுதான், இப்ப இங்க தொழுறாங்க அப்படி சொல்லி அந்த மடையர்கள் என்ன செய்கிறார்கள், இவர்களை குதக்கம் பண்ணுகிறார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே அழகுபடுத்தி நமக்கு சொல்லி தருகிறான். யூத நசாராக்களுக்கு சாவு மணி அடிக்கப்பட்ட நாள் தான் அந்த நிஸ்ஃபு ஷஅபான் என்கிற நாளாகும். அதை நாம் கண்ணியப்படுத்தணும் அல்லவா? புனிதமான கஅபத்துல்லாஹ் கிப்லாவாக வந்த நாள் அல்லவா அது? அதை நாம் சிந்தித்து பார்க்கணுமே சீதவிகளே. எனவேதான் அல்லாஹ்வுடைய ஹபீபுடைய உள்ளத்திலே புனிதமான கஅபா கிப்லாவாக வந்தான் நல்லமே என்ற எண்ணம் வந்தது. அதை அல்லாஹ் நிறைவேற்றி கொடுத்தான். இறுதியாக ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி மாறி முடிச்சுக் கொள்வோம். சீதவிகள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்க கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 8ஆம் வருடம் ஃபத்ஹு மக்கா வெற்றி கொள்ளப்பட்டது. அந்த மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட சமயத்தில் எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஅபாவுக்கு முன்னால் நின்று கொண்டிருக்கிறார்கள். கஅபாவுடைய வாசலுக்கு முன்னால் நின்று கொண்டிருக்கிறார்கள். உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வந்து சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், சஃபா மலை, மருவா மலை, ஹாஜர் அம்மையாருடைய கால்பாதம் பட்ட காரணத்தினால் அந்த மலைக்கு சிறப்பு வந்து விட்டது. பொங்கி வந்த தண்ணீர் அந்த தாயுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டது. என்ன வார்த்தை? ஜம்சம், நில் நில் என்ற ஒரு வார்த்தை அல்லவா? அது நிரந்தரமாக அந்த இடத்திலே நின்று ஊட்டெடுக்கிறது அல்லவா? இப்படியெல்லாம் சிறப்பு பெற்ற தலங்கள் இருக்கின்ற இந்த நேரத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய கால்பாதம் பதிந்திருக்கின்ற அந்த மக்காம் இப்ராஹிம் அந்த கல்பாறை இருக்கிறது அல்லவா? அதை யாரும் ஏறெடுத்து பார்ப்பதற்கு ஆள் இல்லை. காரணம், மக்காம் இப்ராஹிம் என்கிற அந்த கல்லு அது ஓரமா கடந்துச்சு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அதுல ஏறி நின்றுதான் அல்லாஹ்வுடைய ஆலயத்தை கட்டினார்கள். அப்படி கட்டும் சமயத்தில் ஏறி நின்னாங்க இல்லையா, சேத்துக்குள்ள நம்ம 2 காலை பதிச்சா எப்படி பதியுமோ அது போல சுப்ஹானல்லாஹ் ஒரு 6 சென்டிமீட்டர் அளவுக்கு உட்பகுதியிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய கால்பாதம் அந்த கல்லிலே பதிந்து விட்டது. கல்லுல
கால்பாதம் பதியும் அளவுக்கு அல்லாஹ் அவர்களை கொண்டு சேவை செய்திருக்கிறான் என்றால் கொஞ்சம் சிந்தித்து தான் நாம் பார்க்கணும் சீதவிகளை. அந்த கட்பாறையை யாரும் ஏறெடுத்து பார்ப்பதற்கு ஆள் இல்லை அல்லாஹ்வுடைய நபியே. அதனால் அதை கண்ணியப்படுத்துவதற்கு ஏதாவது ஒரு வணக்கத்தை அல்லாஹ் நமக்கு மார்க்கமாக்கி தந்தார் நல்லமே என்று சொன்னார்கள். சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ஹபீபுடைய உள்ளத்திலே ஒரு எண்ணம் பிறந்தது. கலீலுடைய கால்பாதம் பட்ட அந்த கட்பாறையை அல்லாஹ் கண்ணியப்படுத்துவதற்கு ஏதாவது ஒரு மார்க்க அமலை அல்லாஹ் நமக்கு கற்றுத் தந்தார் நல்லமே என்கிற ஒரு ஏக்கம் வந்தது. சுப்ஹானல்லாஹ். உடனடியாக அதே மத்தாபிலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய வசனத்தை கொண்டு வந்து சொல்லுகிறார்கள், வத்தகிது மின் மகாமி இப்ராஹீம முஸல்லா, மகாமி இப்ராஹீமை தொழுற இடமா எடுத்துக் கொள்ளுங்கோ அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய ஹபீபுடைய உள்ளத்தில் எழுந்த எண்ணத்துக்கு பரிசாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிறைவேற்றி கொடுத்தான். விண்ணுலக யாத்திரை முடித்துக் கொண்டு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு மக்காவை நோக்கி வந்திருக்கிறார்கள். குறைஷி காபிர்கள் எல்லாம் எங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விண்ணுலக யாத்திரையை எள்ளி நகையாடினார்கள். கேட்டார்கள், மஸ்ஜித் அக்ஸாவை போனேன்னு சொல்றீங்களே, அதை பார்த்தேன்னு சொல்றீங்களே, அங்க அனுபவம் எல்லாம் சொல்றீங்களே, அதை கொஞ்சம் திருப்பி சொல்லுங்க, மஸ்ஜித் அக்ஸாவை பத்தி திருப்பி சொல்லுங்க அப்படின்னு கேட்ட சமயத்தில் எங்க கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குறைஷி காபிர்களை கூட்டிக் கொண்டு வந்து கஅபாவுக்கு பக்கமாக இருக்கின்ற ஹுஜ்ர் இஸ்மாயில் என்கிற அந்த ஹத்தீம் பகுதிக்குள்ளே அந்த சுவத்திலே ஏறி நின்ற சமயத்திலே அல்லாஹ் அல்லவா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு புனிதமான பைத்துல் முகத்தஸை எடுத்து காட்டினான். புகாரியுடைய ரிவாயத்து. மக்காவில் இருக்கின்ற அல்லாஹ்வுடைய ஹபீபுக்கு பலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய மஸ்ஜித் அக்ஸாவை அல்லாஹ் நேரடியாக எடுத்து காட்டினான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தல்லவா அந்த குறைஷி காபிர்களுக்கு அதனுடைய வர்ணனையை சொன்னார்கள். சீதவிகளே, இதிலிருந்து நாம் என்ன படிக்கிறோம்? அல்லாஹ்வுடைய ஹபீபுடைய உள்ளத்திலே என்ன எண்ணங்கள் பெறுமோ எழுமோ அதை அல்லாஹ் நிறைவேற்றி கொடுக்கிறான். இதுதான் ஹபீபுல்லாஹ் என்ற வார்த்தைக்கு அர்த்தமாகும். எனவே கலீலுல்லாஹ் என்பவர் அல்லாஹ்வுடைய கட்டளையை செய்வார், அல்லாஹ்வுடைய திருப்திக்காக அதை செய்வார். ஆனால் ஹபீபுல்லாஹ் என்பவர் அல்லாஹ்வுடைய ஹபீபான கண்மணி நாயகம் அவர்கள் அவருடைய உள்ளத்தில் என்ன எண்ணங்கள் பிரதிபலிக்குமோ அதை அல்லாஹ் நிறைவேற்றுவான். அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய ஹபீபுடைய உம்மத்தினர்களாகத்தான் நாம் இருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த ஹபீபை கண்ணியப்படுத்தி அவங்களோட சுன்னத்துகளை அவங்களோட வழிமுறைகளை மௌத்து வரைக்கும் எடுத்து நடந்து எங்க உசுரை விட அவங்கள மேலாக மதிச்சு அவங்களோட குடும்பங்களை அவங்களோட சஹாபாக்களை அவங்களோட வழித்தோன்றத்தில் உருவான நல்லவர்களை அவங்கள கரம் பிடிச்சி அவங்களோட சகவாசங்களை பெற்ற சீதேவிகளாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. யா அல்லாஹ் நமது பாவங்களை மன்னிப்பாயாக, நமது பெற்றோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜியாரத்துடைய பாக்கியத்தை யா அல்லாஹ் உலகத்துல துன்யாவுல எங்களுக்கு தந்துடு ரஹ்மானே. எங்க கனவுல யா அல்லாஹ் அவங்களை ஒரு தடவையாவது தரிசிக்கின்ற பாக்கியத்தை எங்களுக்கு பாக்கியமாக தந்துடு ரஹ்மானே. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத்துக்கு அருகதை உள்ள மக்களாக ரப்பே ரஹ்மான் எங்களை நீ கபூல் செய்து கொள்வாயாக. அவர்களை போற்றக்கூடியவர்களாக புகழக்கூடியவர்களாக அவர்களுடைய தோழர்கள் வழித்தோன்றர்களை கண்ணியப்படுத்தக்கூடிய சீதவிகளாக யா அல்லாஹ் எங்க எல்லாரையும் ஆக்கி அருள் புரிவாயாக. வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹில்லதீ خلقல் இன்சான வஅல்லமஹுல் பயான் وخلق الفقراء والمساكين والأغنياء من الأنام والصلاة والسلام على سيدنا محمد الذي أرسله تعالى إرشادا للعباد رسولا أمينا يدعو إلى طريق المعاد وصبر على المصائب التي أقبلت من السفهاء أشد الجماد. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا محمدا عبده ورسوله صلى الله وسلم على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه أجمعين. أما بعد فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله فاتقوا الله عز وجل وأطيعوا في السر والإعلان ولازموا الخوف والرجاء في الأزمان فالتقوى هي التي قد أمر بها من كانوا قبلنا فمن تمسك بها نجا. عباد الله كونوا بكلمة الله الصامين وبسنة رسولنا محمد صلى الله عليه وسلم المتمسكين وبالصلوات الخمس المقيمين وبالزكاة الفريضة المؤدين
ومما آتاكم الله للفقراء المعطين وبالأرحام الواصلين جعل الله وإياكم من العباد الذين أطاعوا الله ورسوله لله رب العالمين فالله تعالى يقول وهو أصدق القائلين فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ربنا إني أسكنت من ذريتي بواد غير ذي زرع عند بيتك المحرم ربنا ليقيموا الصلاة فاجعل أفئدة من الناس تهوي إليهم وارزقهم من الثمرات لعلهم يشكرون بارك الله لنا ولكم ورحمنا وإياكم وغفر الله لنا ولكم ولجميع المسلمين والمؤمنين أجمعين فاستغفروه إنه هو الغفور الرحيم اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آله وصحبه الحمد لله حمدا كثيرا كما أمر أشهد أن لا إله إلا الله الأكبر وأشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا محمدا عبده ورسوله الأطهر صلى الله وسلم على سيدنا محمد وعلى آله ومن عليه ظهر ما بعد فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله وإطاعته ألا إن الله تعالى أمركم بالصلاة والسلام على من هو شافع للأنام فقال إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل وسلم على سيدنا محمد وآله الكرام وأصحابه العظام اللهم ارض سادات الخلفاء الراشدين المهديين أمير المؤمنين سيدنا أبي بكر الصديق رضي الله عنه وأمير سيدنا عمر الفاروق رضي الله عنه وأمير سيدنا عثمان ذي النورين رضي الله عنه وأمير سيدنا علي المرتضى رضي الله عنه وعن سائر ستة البشرين بالجنة ذات النعمة عنهم رضوان الله تعالى وعليهم الرحمة وعن بنت رسول فاطمة الزهراء البتول وعن الحسن والحسين سيد شبان أهل الجنة من هذه الأمة وعن حمزة والعباس أمي صاحب الرحمة والرحمة وعن أمهات المؤمنين وعن الأنصار والمهاجرين وسائر الصحابة أجمعين وعن التابعين وتابع التابعين بإحسان إلى يوم الدين اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك قريب مجيب الدعوات يا قاضي الحاجات اللهم اغفر للحاضرين اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار اللهم لا تشوي خلقنا بالنار ولا تجعلنا من حطب النار فإنها بئس الدار وبئس المثوى وبئس القرار ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا إلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون فاذكروا الله العظيم الجليل الجبار يذكركم واشكروه يزدكم وذكر الله تعالى أكبر والله يعلم ما تصنعون.